தேர்தல் விழிப்புணர்வு மன்றம். எந்த வித மன்றமாக இருந்தாலும் அது சம்மந்தமாக ஒரு அவேர்னஸ் நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு மன்றமும் செயல்பட்டு இருக்கு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த மன்றத்தோட பேர் வந்து தேர்தல் எழுத்தறிவு மன்றம். இது முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கூலில் தேர்தல் எழுத்தறிவு மன்றம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா இருக்குது. 2/12/2025 வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதோடைய பொறுப்பாளர் வந்து நமது பள்ளி சமூக அறிவியல் ஆசிரியர் திரு ஞான தினகரன் சார் அப்படின்னு சொல்லணும். உனக்கு ஒரு 18 வயசு ஆயிடுச்சுன்னா இந்திய குடிமகன் அனைவருக்குமே இருக்குது. யார் வேணால் 18 வயது ஆனவங்கள் அவங்க வந்து இந்திய குடிமகனாக இருந்து தன்னுடைய சிட்டிசன்ஷிப்பை நிரூபித்து ஓட்டுரிமையை வாங்கிக்கலாம். இதுதான் ரொம்ப பேசிக், வேறு எதுவுமே தேவையில்லை. இனம், மொழி, மதம். சட்டசபை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல், துணை ஜனாதிபதி தேர்தல் அப்படின்னு நிறையா இருக்குது. மிகப்பெரிய விஷயம் இந்திய தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குது. முதல் முறையாக 1951-52 பொது தேர்தல் மூலமாக இந்தியாவினுடைய தலைவர்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. தனைய மலர் நீட்டம் மாந்திருத்தம் இதை வந்து அந்த தேர்தலோடு ஒப்பிட்டு போட்டிருந்தாங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து குளத்தில் பார்த்துருப்பீங்க தாமரை செடி இல்லையா, தாமரை மலர்கள் பார்த்துருப்பீங்க. அது தண்ணி உயர்ந்தால் அதுவும் என்ன செய்யும், உயரும். தண்ணி கீழே போயிடுச்சுன்னா அந்த பூ அப்படியே மேலே இருக்குமா, அதுவும் கீழே வந்துடுமா? நீங்கள் எல்லாரும் நல்லவர்களாக இருந்தால் உங்களை விட கொஞ்சம் மேலே அவங்க இருப்பாங்க. நீங்கள் எல்லாரும் கீழே இருந்தால் அவங்க மேலே இருப்பாங்களா, அவங்களும் உங்கள் லெவலுக்கு கீழே இறங்கி வந்துடுவாங்க. இந்த தேர்தல் எழுத்தறிவு மன்றத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் இந்தியாவினுடைய தலைவிதி வகுப்பறைகளில் தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. நாளைய மாமனிதர்கள் இன்று மாணவர்கள். உங்களுக்கு ஏன் இந்த தேர்தலை பற்றி சொல்றாங்க தெரியுமா? நாளைக்கும் நீங்கள் அந்த ஒரு விரல் புரட்சிகளை போய் ஈடுபடுவீங்க. ஆமாவா இல்லையா? நீங்க ஓட்டு போடுவீங்களா, ஓட்டு போட மாட்டீங்களா? எத்தனை வயது நிரம்பினால் ஓட்டு போடலாம்? யார் வேணாலும் ஓட்டு போடலாம். 18 வயது முடிந்தால் இந்த ஜாதிக்காரங்க, இந்த மதத்துக்காரங்க, இந்த ஊருக்காரங்க, இந்த தெருவுக்காரங்க, வெள்ளையா இருக்கிறவங்க, கருப்பா இருக்கிறவங்க, உயரமா இருக்கிறவங்க, குள்ளமா அப்படி எதுவுமே கிடையாது. 18 வயசு முடிஞ்சிருச்சுன்னா நீங்க போய் ஓட்டு போடலாம். அமெரிக்காவில் தாமஸ் ஜெபர்சனும் பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னாங்க. உலகத்தில் அனைவரும் சம உரிமைகளோட பிறக்கிறார்கள். இது எப்போ சொன்னாங்க தெரியுமா? உலகம் முழுக்க இங்கிலாந்து ராஜ குடும்பத்துக்கு கீழே ஆட்சி நடைபெறும் போது அப்படி சொன்னாங்க. ராஜாவுக்கு குழந்தை பிறந்தா அது குழந்தையா இளவரசனா? நமக்கு குழந்தை பிறந்தா அது குழந்தையா இளவரசனா? அப்ப பிறப்பின் அடிப்படையிலேயே ஒரு மக்களை ஆட்சி செய்வது யார் என்று தீர்மானிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆனா மக்களாட்சி நாடு நம்ம நாடு இருக்கு பாருங்க, நம்ம நாட்டில் மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. நீங்க நினைச்சா இந்த ஊருக்கு எம்எல்ஏவா வர முடியுமா, முடியாதா? எப்ப முடியும்? நீங்க நல்லது செஞ்சு உங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க தலைவராக வந்துடலாம். ஆமாவா இல்லையா? சிறந்த தலைவர்களையும் சிறந்த வாக்காளர்களையும் அதுலேயும் முக்கியமாக பணத்துக்கு ஆசைப்பட்டு, மதத்துக்கு ஆசைப்பட்டு, இல்லாட்டி இது ஏன் ஜாதிக்காரங்கன்னு ஆசைப்பட்டு நீங்கள் ஓட்டு போட்டுறக்கூடாது. யாரோட தூண்டுதல் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட உரிமையாக இந்த வாக்குரிமை இருக்குது. இதில் யாரும் உங்களை தலையிட முடியுமா? நீங்கள் இது போடுங்க அது போடுங்க யாரும் சொல்ல முடியுமா? அப்படி யார் சொன்னாலும் சரி. ஆனால் நீங்கள் உங்கள் மனதில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்த முடியும். அப்போ நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒரு நல்ல தலைவராக சூஸ் பண்ணணும்.